சிஐஎஸ்எஃப்க்கு ஸ்டேட்டில் இருக்கிற லா அண்ட் ஆர்டர் பார்க்கறது என்ன சார் ரோல் வருது? யார் சார் இந்த அதிகாரத்தை அவருக்கு அப்படி கொடுத்தது? சிஐஎஸ்எஃப் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு போயிடுவீங்களா? நீங்கள் சிஐஎஸ்எஃப் எதுக்கு இருக்கான்? அந்த கோர்ட் வளாகத்தை பாதுகாக்கிறதுக்கு. அரசுனுடைய நீங்கள் பில்டிங் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு சென்ட்ரல் இன்டர்ஸ்டேட் ஃபோர்ஸ், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இல்லை அது. நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் அதுக்கு பயன்படுத்தணுமே ஒழிய நீங்கள் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூக்குள்ளார எப்படி சார் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறது நீங்கள் கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க? அப்போ கான்ஸ்டியூஷனே நீங்கள் வந்து ஆட்டி பார்க்க தப்பு பண்ணுறீங்கல்ல. அப்போ ஒவ்வொரு இடங்களையும் போலீஸ் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் வேணால் சிஐஎஸ்எஃப் எடுத்து தனியாக நடவடிக்கை எடுத்துருவீங்களா? சார் தமிழ்நாடு மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் அப்படிலாம் நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் பண்ணுற மாதிரிலாம் இங்கே விளையாடி பார்க்காதீங்க. எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் மதிக்காத வரைக்கும் மதிக்கிற மாதிரி செய்கிற நிலைக்கு கொண்டு போகிறது தான் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை. எங்களுக்கு மரியாதையும் மதிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தயவு செஞ்சு நடந்துங்க. நீங்கள் 6:33க்கு நீங்கள் வந்து ஏற்றிட்டு நீங்கள் அங்கே சிஎஸ்எஃபோட நீங்கள் அனுப்புகிறீங்க. 10 பேர்த்தோட போய் நீ ஏற்றுங்கிறீங்க. அவன் வரான் நூற்றுக்கணக்கான, கிட்டத்தட்ட வந்து ஒரு என்டையர் ஒரு ஊரில் திருப்பரங்குன்றம் லோக்கல் பீப்புள் எவனுமே இல்லை சார் அந்த குரூப்பில். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இல்லை சார் முடிவெடுக்கணும். நீங்கள் வெளியிருந்து ரவுடி எலமெண்ட்டாக இருக்கக்கூடியவர் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு மேலே நீங்கள் கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு தகராறு பண்ணுற மோட்டிவில் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நீங்கள் வரீங்களே, சிஎஸ்எஃப் ப்ரொடெக்ஷனோட. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன சார்? உங்களுடைய இலக்கு என்ன சார்? ஸ்டேட் இருக்குது, ஸ்டேட்டோட போலீஸ் இருக்குது. நீங்கள் சிஐஎஸ்எஃப்பை போட்டு ஒரு விரும்பத்தகாத ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுத்துட்டு அவங்கள போய் அங்கே பிரச்சனை பண்ணுன்னு நீங்கள் அனுப்புறீங்க. அங்கே இருக்கிற பொதுமக்கள் அதை ஏற்றுக்கலை, அந்த கோயில் நிர்வாகம் அதை ஏற்றுக்கலை, அங்கே இருக்கக்கூடிய இந்த மாநிலம் அதை ஏற்றுக்கலை. யாருமே ஏற்றுக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் சிஐஎஸ்எஃபோட ஒரு நீதிபதி அங்கே போய் நீ தகராறு பண்ணுன்னு ரவுடி எலமெண்ட்ஸை நீங்கள் அனுப்புறீங்களே, இது நீதிபதியோட வேலையா? இது நியாயமா? எவ்வளோ பெரிய அக்கிரமத்தை செய்கிறாங்க. சரி, நான் வரலாறு சொல்லியிருக்கேன்ல, இந்த வரலாறு ஏன் அவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் செய்கிறாங்க. நோக்கம் என்னன்னா இங்கே பிரச்சனையை உண்டாக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய அமைதியை குலைக்கணும். ஏன்னா தேர்தல் வரப்போகுது.